ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலைராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2017 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் கொடுக்குறது வந்து ஒவ்வொரு மந்த்தும் த்ரீ மந்த்ஸாக வந்து நான் கொடுக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒன்றுக்கு 2 டைம் படித்தாலே போதும். மேக்ஸிமம் 90% வந்து இதில் வந்து கவர் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா வந்து பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் லேசர் தொழில்நுட்பம் சோதனை சாவடி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. இது யாருக்கு அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் விஜய ரூபன் வந்து இதை வந்து முதல்ல வந்து அமைச்சிருக்காரு. இது எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்னோ பேஸ்டு அட்வான்ஸ்டு ஆர்டிஓ செக் போஸ்ட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை சோதனை பண்ணுறதுக்காகவும் எல்லையை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த சோதனை சாவடி மையங்களை வந்து இந்த லேசர் தொழில்நுட்பம் மூலயமா வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியாவின் முதல் அஞ்சல் அலுவலகம் பாஸ்போர்ட் சேவை மையம். இந்தியாவின் முதல் அஞ்சல் அலுவலகத்தில் வந்து பாஸ்போர்ட்டும் சேவையும் வந்து தொடங்கிட்டாங்க. இதை வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்துனாங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர் சிட்டியில் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது POPSK போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் தொடர்பான அனைத்து சேவைகளும் வந்து நம்ம அங்கேயே போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மத்திய வெளித்துறை அமைச்சகம் இந்திய அஞ்சல் துறை வந்து ரெண்டு வந்து ஒப்பந்தம் பண்ணி இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பணம் அச்சடிக்கும் முத்ரா அச்சகம் புதிய சாதனை. ஏன் இந்த முத்ரா அச்சகம் புதிய சாதனை படிச்சதுன்னா இது எங்கே இருக்குது? முத்ரா அச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. இது வந்து ரிசர்வ் வங்கி உடைய கரன்சி வந்து அச்சகம் பண்ணிட்டு இருக்கு. டிசம்பரில் வந்து இது புதிய சாதனை அடிச்சிருக்கு. அதாவது ஒரே நாளில் வந்து மொத்தம் 10.9 மில்லியன் கரன்சிஸ் வந்து இது வந்து அச்சகம், அதாவது அச்சடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் ஃபுல்லாக வந்து எவ்வளோ வந்து இவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1350 1350 மில்லியன் பணத்தாள்களை வந்து இவங்க வந்து அச்சடிச்சிருக்காங்க. ஒரு பணத்தாள் அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3.40 ₹3.40 வந்து ஆகும். அது இந்தியாவின் முதல் பேமெண்ட் வங்கி ஏர்டெல் வந்து இந்தியாவின் முதல் பேமெண்ட் வங்கி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து இது சேமிப்பு கணக்கில் வந்து 7.25% 7.25% வட்டி வந்து இது எடுத்துக்கும். அதே மாதிரி சாதனை அடிப்படையில் முதலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏர்டெல் வந்து அறிமுகப்படுத்திருக்கு. அடுத்து குடியரசு தின அணிவகுப்பு சென்னை இராணுவ குழுவினர் முதலிடம். இந்த குடியரசு தின அணிவகுப்பில் சென்னை இராணுவம் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்திருக்காங்க. சிறந்த இராணுவ அணிவகுப்பாக வந்து இவங்க வந்து பண்ணதுக்காக 2017 ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து இது வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 68வது இந்திய குடியரசு தினம். இந்த 68வது இந்திய குடியரசு தினமுடைய கரு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா அண்ட் பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, இதுதான் அதோடைய கரு. சிறப்பு விருந்தினராக யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாட்டை சேர்ந்த பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அவர் தான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து வந்திருந்தார். அடுத்து முதலாக வந்து கருப்பு பூனை படையும் வந்து இந்த தினத்தில் வந்து வந்தது. இந்த கருப்பு பூனை படையை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டிஜென்ட் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு NSG அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிளாக் கேட் கமாண்டோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இந்த அணிவகுப்பில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வந்து அசோக சக்ரா விருது வந்து கொடுத்தாரு. நாட்டிற்காக உயர்நீத்தவர்களுக்கு வந்து அசோக சக்ரா விருது கொடுத்தாரு. அடுத்து தேசிய கீதம் புதிய உலக சாதனை. இந்த தேசிய கீதத்தில் வந்து என்ன புதிய உலக சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜ்கோட் மாவட்டத்தை சேர்ந்த 3.5 லட்சம் பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சேர்ந்து இந்த வந்து பாட்டை வந்து தேசிய கீதத்தை வந்து பாடியிருக்காங்க. எத்தனை பேர்னா 2,54,537 பேர் வந்து இந்த உலக சாதனையை வந்து படிச்சிருக்காங்க. அடுத்து ரப்பர் மண் தகவல் மையம். என்ன இந்த ரப்பர் மண் தகவல் மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதள சேவை வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வந்து இது தொடங்கியிருக்கு.
யாருன்னா மத்திய அரசு வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபெர்டிலைசர், அது மட்டும் இல்லாமல் எந்த மண்ணில் வந்து உரங்களில் வந்து பயன்படுத்தணும், என்ன மண் வகையில் வந்து ரப்பர் வந்து நல்லா வந்து வளரும், அதுக்கு என்ன உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. இது வந்து எங்கே வந்து தொடங்கலாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கோட்டயம் மாவட்டத்தில் வந்து தொடங்க இருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய ரப்பர் வளர்ப்பு மாவட்டம் வந்து கேரளா தான். அடுத்து இந்தியாவின் முதல் சமூக சுற்றுலா இதழ். இந்தியாவின் மிகப்பெரிய சமூக சுற்றுலா இதழ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப். இந்த மேக் மை ட்ரிப் என்னன்னு தொடங்கியிருக்குன்னா சோஷியல் லக்ஸுரி டிராவல் மேகசின் அப்படி இருக்கக்கூடிய சமூக சுற்றுலா இதழை வந்து தொடங்கியிருக்கு. அதோடைய பெயர் வந்து என்னதுன்னா லக்ஸுரி டிராவல் டைம்ஸ் அப்படின்ட்டு ஒரு இதழ் வந்து தொடங்கியிருக்கு. அடுத்து இமாச்சல் பிரதேஷ் இரண்டாவது தலைநகர் வந்து தர்மசாலா. ஏன் தர்மசாலா வந்து இரண்டாவது தலைநகரம்? குஜராத் குளிர்கால சட்டசபை தொடர்கள் வந்து இந்த தர்மசாலாவில் தான் நடைபெறும். ஏன்னா 70 லட்சம் மக்கள் தொகை வந்து இருக்காங்க இந்த நகரத்தில். அதனால இதுக்கு பெயர் வந்து பக்சு அப்படின்னு வந்து இது வந்து கூப்பிடுறாங்க. அடுத்து மேற்கு வங்க மாநிலத்தின் தந்தன் கிராமின் மேளா. இது வந்து 28வது குடியரசுத் தலைவர் வந்து குடியரசு தினத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இது துவக்கி வச்சார். எங்கன்னா வெஸ்ட் மெண்டிப்பூர் டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. இந்த மேற்கு வங்கம் மற்றும் சுற்றுப்புற மாநிலத்தில் கைவினை பொருட்கள் மற்றும் திறன்களை எடுத்துக்காட்டுறதுக்காக. அடுத்து இமாச்சல் பிரதேசம் வந்து முதலிடம் இருக்கு. எதுலன்னா கல்வியில். இமாச்சல் பிரதேசம் கல்வியில் வந்து முதலிடம் ஏற்பட்டுச்சு. அதாவது கேரளா வந்து பின்னுக்கு தள்ளிட்டு 2014 கல்வி தகுதி அறிக்கையின்படி இது வந்து இமாச்சல் பிரதேசம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இது எது அடிப்படையில் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வந்து மாணவர்கள் போகிறதும், அப்போ மாணவர்கள் வந்து பள்ளியில் வந்து கட்டடிக்காமல், அதாவது கரெக்டாக வந்து படிக்கிறதுக்கு அதுவும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. 6 முதல் 14 வயதுடைய பள்ளி மாணவர்கள் இமாச்சல் பிரதேசத்தில் 99.8% பள்ளி படிப்பை தொடர்ந்து முடித்துள்ளார்கள். அடுத்து பீகார். பீகார் அரசின் நாசா முக்த இயக்கம். பீகார் அரசின் என்ன நாசா முக்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள், புகையிலை பொருட்கள் பயன்படுத்துதல் நடவடிக்கையில் இருந்து மாநிலத்தை வந்து மீட்டு எடுக்கிறது தான். அது இதற்கு இந்த மாநிலத்தை வந்து மொத்தம் வந்து 11,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மனித சங்கிலி வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது. இது வந்து புதிய உலக சாதனை படைக்கப்பட்டது. பழைய உலக சாதனை வந்து எவ்வளோனா 1050 கிலோமீட்டர் தான். ஆனால் இது வந்து 11,000 கிலோமீட்டர் வந்து மனித சங்கிலியாக வந்து இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு புதிய உலக சாதனை. அடுத்து ஒருங்கிணைந்த படைத்தளபதி கருத்தரங்கம், CCC அப்படின்னு சொல்லுவாங்க. CCCனா என்னன்னா கம்பைன்டு கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஒருங்கிணைந்த படைத்தளபதி கருத்தரங்கம். இதில் வந்து யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி IMAவும். அது எங்கே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா டேராடூன், உத்தரகாண்டில். இதில் வந்து கருத்தரங்கத்தில் என்ன பேசுனாங்கன்னா எல்லைக்கோட்டில் பாதுகாப்பு வந்து தீவிரப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னும், இந்த எல்லைக்கோட்டில் வந்து பாதுகாப்பு வந்து அதிகப்படுத்தணும்னு பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து தபால் ஓட்டுகளை மின்னணு முறையில் அனுப்பும் இந்தியாவின் முதல் மாநிலம். தபால் ஓட்டை மின்னணு முறையில் எப்படி அனுப்ப முடியும்? இதுதான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எங்கன்னா கோவாவில். எதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா சட்டமன்ற தேர்தலில், அதாவது MLA எலெக்ஷனில் வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் தபால் ஓட்டுகளை வந்து மின்னணு முறையில் வந்து ஊழியர்களுக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அனுப்பலாம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியில் பங்கேற்கக்கூடிய அரசு ஊழியர்களும் சரி, இராணுவ வீரர்களும் சரி, இந்த தபால் ஓட்டுகள் மூலியமாக அனுப்பி அதை வந்து மின்னணு முறையில் வந்து மாற்றி அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் காகித பதிவு முறை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கு. இங்கிலீஷில் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர், ஆடிட் ட்ரையல், VVPAT. இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உடனே வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்ற சீட்டும் வந்து ஒரு பில் மாதிரி வெளியே வந்துடும். அதுதான் அந்த VVPAT. அடுத்து வந்து சித்து, சாக்கி மற்றும் தீபா. இவங்களாம் யாரு? சிந்து, தீபா கர்மேக்கர்,
சாக்ஷி மாலிக் இவங்களாம் வந்து ஒலிம்பிக்கில் மெடல்ஸ் வாங்கினவங்க. இவங்கள வச்சு வந்து இந்திய தபால் துறை வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய தபால் கடிதங்களை இந்திய அஞ்சல் துறை வந்து வெளியிட்டுள்ளது. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தங்க மங்கைகள் அப்படின்னும் இந்தியாவின் பெருமை இவங்க வந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் கோல்டன் கேர்ள்ஸ் ஆஃப் இந்தியா, ப்ரைட் ஆஃப் நேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த தபால் அட்டையில் வந்து ஒரு பகுதியில் வந்து தீபா கர்மகர் பயிற்சியாளர் ஆகிய பிஷ்வேஸ்வர் அவருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 58வது இந்திய சர்வதேச கண்காட்சி விழா. இந்த 58வது இந்திய சர்வதேச பின்னலாடை கண்காட்சி விழா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்தது. இதில் வந்து எதுக்காக நடந்தது, இதுதான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய பின்னலாடை கண்காட்சி. இதுதான் இந்தியாவிலே நடைபெற்ற மிகப்பெரிய பின்னலாடை கண்காட்சி. எதுக்காக நடந்ததுன்னா பின்னலாடை ஏற்றுமதி பண்ணுறதுக்காகவும் அதோடைய நிறுவன சார்பில் வந்து இது வந்து நடைபெறப்பட்டது. அடுத்து ஷாகூன் இளையதளம் மூலம் அனைவருக்கும் கல்வி திட்டம் வந்து கண்காணித்தல் அப்படின்ட்டு எடுத்துட்டு வராங்க. SSA சர்வ சீக்ஷா அபியன் அதோடைய முகவரியும் கொடுத்துருக்காங்க www.shagun.nic.in. இது யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, எல்லாருக்கும் கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து நீரிணை பொதுப்பட்டியலை கொண்டு வர மத்திய அரசு பேச்சுவார்த்தை. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நீரினை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு வரதுக்காக பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. 7வது அட்டவணையில் பொதுப்பட்டியலில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு பேசி நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து அசோக் சர்வலா குழு அப்படின்ற குழு வந்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்கு. என்னன்னா நீரை வந்து பொதுப்பட்டியலில் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஹஜ் புனித பயணத்தின் புதிய மொபைல் ஆப். புதிதாக வந்து புனித பயணத்தை யார் யார் மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து மிக உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பயணம் மேற்கொள்வதற்கு, மின்னணு பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கும், தகவல் மற்றும் வசதிகளை செயல்படுறதுக்கும் இது ஆப் வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து குரு கோபிநாத் சிங்கின் 350வது பிறந்த தினம். யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தின் 10வது மற்றும் கடைசி குரு வந்து இவர் தான். இவருடைய 350வது பிறந்தநாள் வந்து ஏற்படுது. இவர் எப்போ வந்து சீக்கிய குருவாக மாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய 9வது வயசுலேயே வந்து இவர் வந்து குருவாக வந்து மாறிட்டார். பீகார் மாநிலத்தில் பாட்னா நகரில் வந்து இவர் வந்து பிறந்தார். அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இவர் வந்து குருவாக வந்து ஃபார்ம் ஆகிறார். அடுத்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம், ஆதார் கட்டாயம். ஏன் இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் ஆதாரம் கட்டாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஊழியர்கள், அலுவலர்கள் தங்களின் ஆதார் எண்களை வந்து கட்டாயமாக இணையதளத்தில் வந்து சேர்க்கணும். அப்போ தான் அவங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து பிற கணக்குகள் அனைத்தும் வந்து ஆதார் எண் மூலியமாக வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்திய ரயில்வேயின் புதிய மொபைல் ஆப். இந்த இந்திய ரயில்வே புதிய மொபைல் ஆப்பின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IRCTC ரயில் கனெக்ட் ஆப். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பதிவு பண்ணுறதுக்கு, அவர் பதிவு பண்ண டிக்கெட்லாம் பார்த்துக்கிறதுக்கு, முன்பதிவு, டிக்கெட் பதிவுகள் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து மிக பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து காகித ரசீது ஓட்டினை சரிபார்த்தல். முன்னையே நம்ம சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலின் போது யாருக்கும் வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ள ரசீது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் இணைக்க வேண்டும் அப்படின்ட்டு. வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் VVPAT முன்னையே சொல்லியிருப்போம். அந்த VVPAT மூலியமாக வந்து நம்ம 100% வந்து வெளிப்படையாக இருக்கும் தேர்தல். அதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. இது வந்து 2ஆம் முறையாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து வலியுறுத்தியிருக்கு. அடுத்து காம்ப்ளா மாட்டு பந்தயம் தனி சட்டம் வந்து கர்நாடக அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த காம்ப்ளா மாட்டு பந்தயத்தில் தனி சட்டம் வந்து என்ன கொண்டாந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எதிரான PCA ப்ரிவென்ஷன் ஆஃப்
cruelty of animals. 1960 ட்ரெடிஷ்னல் போட்டா வந்து காம்பலா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் புல்காட் ரேஸ் வந்து இருந்தது. இதற்காக அந்த சட்டமன்றம் வந்து கூடி தனி சட்டத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. அடுத்து நோபல் பரிசு. நோபல் பரிசு வெல்பவருக்கு 100 கோடி பரிசு என்று ஆந்திர அரசு சொல்லி இருக்குது. ஆந்திர அரசுல யார் நோபல் பரிசு பெற்றாலும் 100 கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பதியில நடந்த 104வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் சந்திரபாபு நாயுடு தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. அடுத்து ஆசியாவின் தூய்மையான கிராமம். ஆசியான தூய்மையான கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயா மாநிலத்தில் உள்ள மௌலிங் கிராமம் தான் இந்த கிராமம். இந்த மௌலிங் வில்லேஜ் வந்து ஆசியாஸ் கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பரம்பரையாகவே அவங்க வந்து சுத்தத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இலை விழுந்தா கூட அதை எடுத்து வச்சிருவாங்க. தெரு வந்து அவங்க வந்து குப்பை தொட்டி இருக்கும். அதாவது எப்படி அந்த குப்பை தொட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில பின்னப்பட்ட குப்பை தொட்டிகள் கூடை வடிவில் வந்து இருக்கும். அதில் வந்து எல்லாருமே வந்து அங்கே குப்பை இருந்ததுன்னா அங்கே போகிறவங்க வந்து உடனே வந்து பெருக்கி அதை வந்து சுத்தம் செய்வாங்க. அதனால தான் இது ஆசியாவின் கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து டெப்காம் 2013. டெப்காம் கருத்தரங்கம் இது எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. இதை வந்து CII கான்ஃபிடென்ஷியல் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருத்தரங்கத்துடைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார் டிஜிட்டல் ஆர்மி. இந்திய ஆர்மியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்குறதுக்காகவே. அடுத்து டெஃப்காம் அப்படின்னா என்னன்னா, டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன். இராணுவ செயல்பாடுகளை தொழில்நுட்ப ரீதியாக வலிமையை ஆக்குவதற்கு இந்த வந்து டெப்காம் 2017 கருத்தரங்கம் வந்து நடந்திருக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் சர்வதேச பங்குச்சந்தை மையம். பாரத பிரதமர் மோடி. இந்த பாரத பிரதமர் மோடி வந்து என்ன பண்றாருன்னா, குஜராத் காந்திநகரில் இருக்கக்கூடிய குஜராத் சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகர் வளர்ச்சியில் சர்வதேச நிதி சேவை மையத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. அதோடைய பெயர் என்னன்னா, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா, INX அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. இதுக்கு வந்து கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒரு இருக்கு. கிஃப்ட் சிட்டினா என்னன்னா, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் டெக் சிட்டி அப்படின்ட்டு. இம்மையம் வந்து எங்க இருக்குன்னா, இதோடைய மையம் வந்து மும்பையில் வந்து இருக்கு. மும்பை பங்குச்சந்தை தான் இதோடைய மையம். அடுத்து இந்தியாவின் முதல் சூரிய ஆற்றல் படகு. இந்தியாவின் முதல் சூரிய ஆற்றல் படகு எங்கன்னா, கேரளா மாநிலத்தில் வந்து இது முதல்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 20 மீட்டர் நீளம் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 75 பேர் வந்து பயணிக்க முடியும். அடுத்து ஜனவரி 15 இராணுவ தினம். இந்த 69th இராணுவ தினம். ஃபர்ஸ்ட் இராணுவ தினம் எப்போ வந்து அறிமுகப்படுத்துதுன்னா, 1949ஆம் ஆண்டு ஜனவரி 15 வந்து தொடங்குறாங்க. அப்போ யார் தளபதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் அப்போ யார் தளபதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனஸ் மாதவ் கரியப்பா. அவர் தான் வந்து தளபதியாக இருந்தார். இவர் தான் முதலும் கடைசியுமான பிரிட்டிஷ் ஆங்கில தளபதி. அடுத்து அசாம் அரசின் முதல் விவசாய தியாகிகள் தினம். இது வந்து 27ஆம் தேதி வந்து நடக்குது. இது ஃபர்ஸ்ட் எப்போ நடந்ததுன்னா, 1894 1894 ஜனவரி 28 வந்து ஆங்கிலேயர் அரசின் போது 150 பேர் வந்து விவசாயிகள் வந்து படுகொலை செஞ்சுட்டாங்க. அது முன்னிட்டு இத்தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது, இந்த அசாம் அரசின் முதல் விவசாய தியாகிகள் தினம். அடுத்து இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தீவு, காகித பணமற்ற தீவு. டிஜிட்டல் தீவுனாலே நீங்கள் வந்து ருபீஸ்லாம் கொடுக்க தேவையில்ல, டைரெக்டாக கார்டு மூலிமா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை வந்து எங்கே ஃபர்ஸ்ட் இந்தியாவில் டிஜிட்டல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கராங் என்ற ஒரு ஐலாண்டு, அந்த தீவில் தான் வந்து இந்த டிஜிட்டல் தீவு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் முதல் ரொக்க பணமாற்று இல்லா தீவு என்று சிறப்பையும் வந்து பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் ஐலாண்ட் இன் இந்தியா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மாநிலத்தில்
மிகப்பெரிய நன்னீர் ஏரி இருக்கு, லோக் ஏரியில சென்ட்ரல் வந்து அந்த தீவு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து ஆபரேஷன் சத் ஷவா. இந்த ஆபரேஷன் சத் ஷவா யார் மூலியமா அமைக்கப்பட்டதுன்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படையால வந்து அமைக்கப்படுது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள மேற்கு சர்வதேச எல்லை பாதுகாப்பு பணி வீசும் பகுதிகளை ரோந்து பணி மேற்கொள்வதற்காக இந்த பாதுகாப்பு படை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து சட்ட அந்தஸ்து பெற்றுள்ள இந்தியாவின் முதல் மீன் வகை. எதுக்காக இந்த மீன் வகை, அந்த மீனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹில்சா. ஏன்னா இது வந்து அழிஞ்சிட்டு வருது. இது வந்து பாதுகாக்கிறதுக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து சட்ட பாதுகாப்பு வந்து பெற்றிருக்கு. இம்மீன் வகை நாட்டின் தேசிய மீன். இந்த மீன் வகை வெஸ்ட் பெங்கால் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட், வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்கு இந்த மீன் வகைகள். அடுத்து இந்தியாவின் முதல் மாணவர் ஸ்டார் ஆப் மற்றும் புதுமை கொள்கை. அது எங்கே நடந்ததுன்னா குஜராத்தில். என்ன இந்த புதிய மாணவர் ஸ்டார்ட் அப் புதிய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்புக்காக ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா புதிய கண்டுபிடிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக. அடுத்து டிஜிட்டல் மேடை தளத்தில் செய்யப்படும் உலகின் முதல் விமான நிலையம். இந்த டிஜிட்டல் மேடையில் இயக்கக்கூடிய ஆர்க் என்ற தொழில்நுட்பம் வசதியுடன் கொண்ட உலகின் முதல் விமான நிலையம் எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அது எங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி விமான நிலையம் தான். இதில் வந்து ஆராய்தல், கண்டறிதல் போன்ற பணிகளை வந்து மிக சுலபமாக வந்து இது பண்ணிடும். அடுத்து அசாம் அரசின் மின் வால்ட். ஆன்லைன் பண பரிவர்த்தனை வந்து எளித மேற்கொள்றதுக்காக இந்த மின் வாட் வந்து தொடங்கியிருக்காங்க. அதோடைய முகவரியும் கொடுத்துருக்காங்க, டோகோ பொய்சா.in. முதல் உள்ளூர் தாய்மொழியை வந்து எடுத்துக்கலாம். அதாவது எதானா லோக்கல் லாங்குவேஜை வந்து நம்ம வந்து இது ஈஸியாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து மறுபயன்பாட்டு பிளாஸ்டிக் சர்வதேச கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி. இது எங்கே நடந்தது, எத்தனாவதா நடந்ததுன்னா 8வது சர்வதேச கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி மும்பையில் வந்து நடந்தது. ICERP இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஆன் ரீஎன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ஸ். தொழில்நுட்ப ரீதியாக பிளாஸ்டிக் பொருட்களை கையாள்வது மற்றும் மறுபயன்பாட்டிற்கு அதை பற்றி வந்து இந்த கருத்தரங்கத்தில் வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. அடுத்து உலகிலேயே மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய வைஃபை சேவை. உலகில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகிலே வந்து மிகப்பெரிய வைஃபை சேவை வந்து எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா மும்பையில். இந்த மும்பை வைஃபை என்ற பெயரில் வந்து இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்பையில் வந்து முதல்ல வந்து 500 இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1700 இடத்துல வந்து தொடங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 14வது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம். இந்த 14 வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினத்தில் வந்து பாரதிய தவாஸ் எனப்படும் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் வந்து நடந்திருக்கு. இதோடைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிஃபையிங் என்கேஜ்மெண்ட் வித் த இந்தியன் டிஸ்போரா. ஆண்டின் சிறப்பு விருந்தினர். இந்த ஆண்டினுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோடைய பிரதமர் அந்தோனியோ கோஸ்டா அவர் தான். இதோட வந்து இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. அடுத்து நம்ம செகண்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் below. திஸ் இஸ் கலைரா ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.